ஹாய் வெல்கம் டு ட்ரேடெக்ஸ் தமிழன். நம்ம ஷேர் மார்க்கெட்டோட பேசிக் கிளாஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம் டுடே. போன வீடியோவில் ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதோட பேசிக் நம்ம ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் எப்படி வராங்க ஃபஸ்ட்டு, செபினா என்னன்னு போன கிளாஸில் பார்த்துருப்போம். டுடே கிளாஸில் நம்ம ஐபிஓனா என்ன, ஐபிஓட டீட்டெயில் நம்ம எப்படி செக் பண்ணலாம், ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நம்ம எப்படி பார்க்கலாம், நம்ம எந்த கம்பெனி ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம டுடே கிளாஸில் பார்க்கலாம். நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு நீங்கள் ஐபிஓ அப்படின்னு டைப் பண்ணாலே ஃபஸ்ட்டே வந்துடும். நீங்கள் இதில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணாங்கன்னா இந்த ஐபிஓ இந்த லிஸ்ட்லாம் அதிலே காமிப்போம். இதில் நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ண ஐபிஓட டீட்டெயில்ஸ்லாம் வரும். இது இதுதான் ஐபிஓட டீட்டெயில்ஸ்லாம். இது ஓப்பன் டேட் செப்டம்பர் 1. இந்த டுடே ஓப்பன் டேட்டு, க்ளோஸ் டேட்டு செப்டம்பர் 3. இது ஓப்பனில் இருக்குது. 3 ஐபிஓ கிட்ட டுடே ஓப்பனில் இருக்குது. மீதி ஐபிஓலாம் க்ளோஸில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த அமெண்டா ஹெல்த்கேர் ஐபிஓவில் பார்ப்போம். இந்த அமெண்டா ஹெல்த்கேர் ஐபிஓ செப்டம்பர் 1ல் ஓப்பன் ஆகிருக்கு. செப்டம்பர் 3 லாஸ்ட் டேட். நம்ம அந்த 3 டேஸ்க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடணும். இதோட ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸ். அப்புறம் இது இஷ்யூ ப்ரைஸ் 120 to 126. மேக்ஸிமம் 126 தான் ஐபிஓ வந்தோடனே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லாட்டுக்கு 119 ஷேர். அப்புறம் நம்மளுக்கு இதோட கீழே நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு இருக்கும் அப்படின்னு அதிலே காமிக்கும். இந்த சைடு இருக்கு. நம்ம ஒரு லாட்டுக்கு 119 ஷேர் வாங்குவோம். 14,994 ரூபா வரும். அதான் 15,000 கிட்ட வரும் ஒரு லாட்டுக்கு. நம்ம மேக்ஸிமம் 13 லாட் வாங்கலாம். 30 லாட் வாங்கும்போது நம்ம 2 லேக்ஸ் கிட்ட வந்துடும். இதோட ஐபிஓ அலாட்மெண்ட் டேட் செப்டம்பர் 4. அந்த டேட்டை நம்ம மெயில் வரும். இல்லைனா நம்ம கூகுள் குரோமில் போய் ஐபிஓ அலாட்மெண்ட் செக் ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தாலே அதில் நம்ம பேன் கார்டு டீட்டெயில் போட்டாலே அதில் நம்ம அலாட் ஆகிதா இல்லையான்ட்டு. அப்புறம் அந்த ஒருவேளை நம்மளுக்கு ஐபிஓ அலாட்மெண்ட் ஆகலாம், நம்ம ரீஃபண்ட் டேட்டுன்னு இருக்கும். ரீஃபண்ட் டேட் செப்டம்பர் 8. அந்த 8ஆம் தேதி வரும். இல்லைனா 8லேருந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்துடும் கம்பல்சரி. அந்த 10 டேஸில் நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் ஆகிடும். லிஸ்டிங் டேட் செப்டம்பர் 9. இந்த ஐபிஓ மார்க்கெட்டில் எப்போ லிஸ்ட் ஆகும்னா செப்டம்பர் 9 அப்போ மார்க்கெட்டை லிஸ்ட் ஆகும். இது இந்த இதுதான் பேசிக்கான அந்த ஐபிஓ டீட்டெயில். இப்போ ஐபிஓ இந்த அமெண்டா ஒரு ஹெல்த் கேரோட ஐபிஓட இந்த ஐபிஓட அசட் எவ்வளோ, டோட்டல் இன்கம் எவ்வளோ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு, நமது நெட்ஒர்த்து, ரெவன்யூ ஆஃப் சர்ப்ளஸ்ஸு, டோட்டல் பாரோவிங், இதெல்லாம் நம்ம மொத்த டீட்டெயில் நான் ஐபிஓட மொத்த எப்படி செக் பண்ணுறது, நல்ல ஐபிஓ எப்படி இது பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இதுதான் மோஸ்ட்லி இந்த ஐபிஓ இதெல்லாம் செக் பண்ணி தான் மோஸ்ட்லி ஐபிஓ எடுப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த வச்சு தான் ஐபிஓ அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் செக் பண்ணுறது ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான் நிறைய பேர் செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அகெயின் ஐபிஓ ஜிஎம்பி போட்டாலே வந்துடும். ஐபிஓ கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா இப்போ ஒரு ஐபிஓ
அப்ளை அப்ளை பண்ணது வரதுக்கு முன்னாடி அதோட எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இப்போ ரூ. 116 இருக்குன்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மேலே போகுமா? இல்ல கீழ வருமா? வந்துட்டு அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டு, அந்த கம்பெனியோட அசெட்டு, அந்த கம்பெனி வந்து எவ்வளோ கடன் வச்சிருக்காங்க? அத வச்சே வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து முன்னாடியே நமக்கு வந்து காமிச்சிரும். இப்போ நம்ம 1 செகண்ட். ம். இங்க பாருங்க. இந்த நம்ம வந்து அமந்தா ஹெல்த்கேர் ஐபிஓ தான் நம்ம பார்த்தோம். இது வந்து நம்ம 100 1 செகண்ட். ஐபிஓ சைஸ். பிரைஸ். ஆ பிரைஸ் வந்து ரூ. 126ல வந்து ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. ரூ. 126 வந்து ஒரு 25 ரூபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். 126 150 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ரூ. 1 ரூ. 2 கூடவும் இருக்கலாம், இல்ல குறையவும் இருக்கலாம். அது அப்போ 126லேருந்து 25னா 20% கிட்ட நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ரூ. 15,000னா நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மள அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒரு 20% கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். அதேமாரி இது வந்து 4.62x இது வந்து எவ்வளோ பெரிய ஐபிஓ வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக இது வந்து இந்த மாதிரி காண்பிக்கும். இதுவே இப்போ மோஸ்ட்லி வந்து ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு தான் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ வந்து ரூ. 5,000ல வந்து 20% தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஒரு 2 நாள்லயே நம்ம வந்து அந்த ப்ராஃபிட் வந்துரும் போகுது. 5,000 நம்மளே அப்ளை பண்ணுறது தான். நமக்கு கிடச்சிச்சுன்னா ஒரு 2 நாள்லயே வந்து நம்ம வந்து ஒரு 20% வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும். இதே மாதிரி தான் இப்போ நம்ம கம்பெனி வரப்போகிற எல்லா ஐபிஓக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கம்பல்சரி வந்துடும். அந்த கம்பெனி நல்லா இருந்துச்சுன்னா மேலே போவோம். அது அதேமாதிரி எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிட்டாங்களோ இப்போ வந்து இது வந்து ஒரு 120x அந்த மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரிலாம் இருக்கும்போது இது வந்து நம்ம 126னா 150க்குவே போவோம். 150 250க்குவே போவோம். அந்த மாதிரி எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அதை வச்சு அந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அது இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி எல்லா ஐபிஓக்கும் இருக்குது. இதோ பாருங்க. இந்த ஐபிஓ வந்து எத்தனை பேர் 379.44x கிட்ட அப்ளை பண்ணிக்கிறாங்க. அதை அப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து ஆனால் இந்த ஐபிஓ வந்து 2 lakhs மேலே வந்துடும். ஏன்னா இந்த ஐபிஓ வந்து 2 lakhs மேலே வந்துடும். அதனால் வந்து மோஸ்ட்லி ஐபிஓ வந்து 15,000லேயே வந்துடும். ஆனால் சில ஐபிஓ மட்டும் தான் ஒரு 2 lakhs அந்த மாதிரி வரும். இது வந்து 15%. இப்போ நம்ம 2 lakhs அப்ளை பண்ணோம்னா நம்ம 1 lakh கிட்ட ப்ராஃபிட் வருது. 1 lakh கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிடும். நம்ம 2 days வந்து 1 lakh ப்ராஃபிட் கிடைக்குல்ல. அப்படிதான் வந்து ஆனால் மோஸ்ட்லி வந்து 15,000லேயே வந்திருக்கும். நம்மளால இப்போ வந்து 15,000 தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும் ஐபிஓலாம். இதில் வந்து கிரே மார்க்கெட் மோஸ்ட்லி வந்து நீங்கள் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஒரு 20 to 30% மேலே இருந்தாலே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். கிடைச்சா லக்கு. மோஸ்ட்லி வந்து கிடைக்கிறது டவுட்டு தான். நான் ஒரு 7 ஐபிஓ கிட்ட அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு கிடைச்சது வந்து ஒரே ஒரு ஐபிஓ மட்டும் தான் கிடச்சிருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். இது வந்து நான் வாங்கினப்போ வந்து 1 செகண்ட். ஆவரேஜ் ப்ரைஸ் நான் வாங்கும்போது ₹70 இங்கே வரல. ₹70 வாங்கியிருப்பேன். இப்போ வந்து 113 ட்ரேட் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. 1 செகண்ட். ₹70 நான் வாங்கின ஐபிஓ எனக்கு வந்து இது மட்டும் தான் இது வரைக்கும் அலாட்மெண்ட் ஆகிருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். நம்ம ₹70 நான் அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து 150 ஓப்பன் வந்து மேலே இருக்க பாருங்க. இந்த 150 இங்கே வரும். ஓப்பன் வந்து 150ல எனக்கு ஓப்பன் ஆச்சு. எனக்கு நான் அப்ளை பண்ண 5,000க்கு எனக்கு அப்படியே ப்ராஃபிட் கிடச்சிது. இப்போ வந்து 113 ட்ரேட் ஆகிருக்கு. இது வந்து பஜாஜ் வந்து ஒரு நல்ல கம்பெனினால நான் ஹோல்டிங்லேயே வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நல்ல கம்பெனிலாம் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ இது வந்து 150 இப்போ நம்ம ஒரு 500 மேலே போச்சுன்னா நம்ம நல்ல ப்ராஃபிட் தான். ஆனால் சரி நான் ஹோல்டு பண்ணி ₹70 வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணுவேன் மோஸ்ட்லி. என்னோட கேபிட்டல் வந்து லாஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ நான் ₹70 வரைக்கும் நான் மோஸ்ட்லி வந்து இந்த கம்பெனி வந்து நான் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருப்பேன்.
இவன் தான். மோஸ்ட்லி வந்து ஐபிஓஸ் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லக் இருக்கணும். அதுமாரி நீங்க வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஐபிஓ வந்து எந்தெந்த ஐபிஓ வருதுன்ட்டு இந்த ஏஞ்சல் ஒன்லயே கம்பல்சரி வந்துரும். 1 செகண்ட். வந்து ஏஞ்சல் ஒன்லயே வந்து எந்தெந்த ஐபிஓ வருது அதிலே காமிக்கும். ஏன்னா வந்து நீங்க வந்து இது மாரி ஐபிஓ லிஸ்ட்டும் பார்த்தோன்னா, ஐபிஓ லிஸ்ட்லாம் வந்துரும். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு மோஸ்ட்லி அப்ளை பண்ணுங்க. நம்மளுக்கு ஐபிஓ கிடச்சதுன்னா, நம்மளுக்கு வந்து லக்கு நல்ல கம்பெனி போல வரும். அது ஏத்த மாரி அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா, அதோட மேனுஃபேக்சரிங் என்ன அதெல்லாம் வச்சு செக் பண்ணிட்டு நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணலாம். இதுதான் ஷேர் மார்க்கெட்டோட பேசிக் கிளாஸ் பார்ட் 2. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்னா என்ன? ஃபண்டமெண்டல் அனலைஸ்னா என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.